ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாசிக் தாண்டி நிற்கிறேங்க. நாசிக் தாண்டி அவுட்ரு வந்தாச்சு. எந்த ரோடுனா வல்சாத் ரோடுங்க. வல்சாத்து வாபி ரோடு ரெண்டுக்கு இடையில போய் ஜெயண்டார் ரோடு. அங்கே நிற்கிற மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஆகுதுங்க கரெக்டாக. இந்த பக்கம் ஃபுல்லாக காட் செக்ஷனுங்களாமா. நம்ம இந்த ரோட்டில் ஃபஸ்ட் டைம் தான் வர சொல்லியிருப்பேன். இப்போ ஃபுல்லாக காட் செக்ஷன் அப்படின்ட்டாங்க. 70 கிலோமீட்டர் தான் ஹில்ஸுங்க. இறக்கம் மேடு இறக்க மேடு வரணும்னு சொன்னாங்க. அந்த 70 கிலோமீட்டர் போகிறக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருமாம்மா. பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபாரஸ்ட் ரோடு ஏறிட்டு இருக்குங்க. காட் செக்ஷன் சொன்னால அது ஏறிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம நகர்லா மேகாலயிலாம் போன அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் சொன்னது தான். இந்த வண்டி டிரைவர் தான் நம்ம போயிட்டுருக்காரு முன்னாடி. அது ரொம்ப பயமுறுத்தி விட்டார். அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துக்கலான்ட்டு வந்தால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான இதுதாங்க. சின்ன காடு தான். நல்லா குளிருங்க. குளிர். ஆனால் வண்டி நிறைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுங்க. நல்லா காடெல்லாம் ஓட தெரியாது. இங்கெல்லாம் வந்தால் அவ்வளோதான். இதெல்லாம் பாரு, இது ரோடே கிடையாதுங்க. இந்த காடு தாண்டி போயிட்டு இருக்கிறப்ப முடிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கெல்லாம் பார்த்து பதனமாக தான் வந்துக்கோணுங்க. காடெல்லாம் ஏற்றி இறக்கிங்களாம் வந்தோம்னா அவங்க பாட்டு திண்டாட்டம் தான். நைட்டில் ஆப்போசிட்டில் தாண்டி வராதுங்களாமா. நான் ஆப்போசிட்டில் இப்படி வரும்போதெல்லாம் ஃபுல்லாக மேடுங்க. திருட்டு தொலை இருக்கலாமா. நம்ம போகும்போது இறக்குங்க ஃபுல்லாமே. அது இறக்கத்துலலாம் மேக்ஸிமம் யாரும் ரன்னிங்கில் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டியில் நம்ம நிறுத்தி அங்கேயே முன்னாடி ஒரு ஹோட்டலில் தான் நிறுத்தி படுத்து வச்சு காலைல தான் வருவாங்களாமாங்க. ஆனால் அதே மாதிரி தான் எந்த வண்டியுமே நான் பார்க்கல. நம்ம கீழே இறங்குற வண்டி மட்டும் இறங்கிட்டு வச்சு மேலே ஒரு வண்டியுமே ஏறலைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குங்க. குஜராத்தில் பரூச் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் தாண்டினோடனே அப்படியே படுத்துட்டேங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். பாருங்கள், பங்கிள் டீசல் வச்சுக்கிறேங்க. அப்படி பின்னாடி நிற்கிது. அந்த பக்கம் டீசல் வச்சு நீங்கள் மாற்றி கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னா பரோடாலேருந்து அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறி நிற்கிறோம். பாருங்க, இது வந்து டோல்கேட்டு தெரியல நினைக்கிறேன். நான் வரும்போது காட்டியிருப்பேன். 100 கிலோமீட்டருங்க. ரோடு தான். போகலாம். குஜராத்தில் தாங்க ஃபுல்லாக வண்டிங்க. தமிழ்நாட்டு வண்டியெல்லாம் ஓட்டுறதுங்க அதிகபட்சம். சங்ககிரி நாமக்கல் பார்த்திங்கன்னா அதிகம் குஜராத்தை ஓட்டுறாங்க. ஸ்டேட் அதிகமாக ஓட்டுறதே கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதிகங்க. குஜராத் ஃபுல்லாமே குஜராத்துக்குள்ளே சூரத்தில் அதிகங்க. ஆனால் பொல்யூஷன் ஜாஸ்திங்க. பார்த்தாக்கலாம் ஒரு புகை மண்டலமாகவே தான் இருக்குது குஜராத்து. ஒரு தெளிவான வானத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் எப்போவும் வேக்காடாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு குழுக்கமாக இருந்துகிட்டே இருக்கும். வெயிலே இல்லைனாலும் சரி. குஜராத்தை தாண்டிட்டே போதுங்க, இந்த தொந்தரவுலாம் இருக்காது. எல்லாம் இங்கே அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறனால இவ்வளோ வேக்காடுங்க அதிகம். ஃபுல்லாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணதில்ல அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே முடிய போகுதுங்க. அப்படியே லெஃப்ட்டில் போய் இந்த பால்கையில் தாண்டி லெஃப்ட்டு போய் சுற்றிட்டு வரணும். இது ஏர்போர்ட் ரோடுங்க. சுற்றிட்டு வந்து பாலத்தில் ரைட்டு போகணுங்க. வண்டியில் லெஃப்ட் கட் பண்ணது தெரியுதுங்களா? அது லெஃப்ட்டு போகணும். உதய்பூர் ரோடு லெஃப்ட்டு போய் திருப்பிட்டு வந்து நான் பாலத்தில் போனோம்.
அகமதாபாத் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. சிட்டியெல்லாம் தாண்டியாச்சு. உள்ள சிட்டியிலும் அதிகம் எடுக்க முடியல, வீடியோவை எடுக்கலை. ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஏரியாவில் மாதம் வீடியோ எடுத்துருக்க முடியாது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அகமதாபாத்தில் தாண்டிட்டு அகமதாபாத்துக்குள்ளேயும் குஜராத்துக்குள்ளேயும் ஆகட்டும், நம்ம இந்த ராஜஸ்தானுக்குள்ளேயும் ஆகட்டும், அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த ரோடெல்லாங்க. ராஜஸ்தானுக்குள்ளே இது வரைக்கும் நான் மோசமான ரோடெலாம் அந்தளவுக்கு பார்த்தே கிடையாது. ஆனால் அதில் மகாராஷ்டிரா மட்டும்தாங்க ஒரு விதிவிலக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு குண்டும் குழியுமாவது இருக்கும். நான் வரும்போது வீடியோவில் காட்டியிருப்பேன், போட்டிருந்தாங்க அந்த நகர் ரோடு, தெம்பூர்னி நகர் ரோடெல்லாம் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல. இன்னும் ஒரு சில ஏரியாவில் இன்னும் அப்படியே இருக்குதுங்க. மகாராஷ்டிரா பார்க்கும்போதெல்லாம் நான் பார்த்தவருக்கு அதுதான் கொஞ்சம் மோசமான இடம்னு வச்சுங்களேன். ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இரும்பிட்டு தாங்க. ஃபுல்லாமே இந்த இது இன்ஜின் பேர் பார்ட்ஸ் போல் தெரியுது. இது காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, நம்ம வண்டியில் தார்பாய் 3 தார்பாயெல்லாம் போட்டிருந்தாலும் கிழிச்சு மேலக்கிற பொருளை எடுத்துட்றானுங்க. இந்த குஜராத் பக்கமெல்லாம் மகாராஷ்டிரா பக்கமெல்லாம். இந்த வண்டியில் தார்பாயும் போகிறதில்ல, எதுவும் போகிறதில்ல, தைரியமாக தான் போகிறாங்க. என்ன தெரியல, நம்ம தமிழ்நாட்டு வண்டி கண்டாத்தான் அப்படி இருக்கும் போல் தெரியுது. அது அவ்வளோ சீக்கிரம் கைவரிசை காட்டிடுறானுங்க. ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்குறேங்க. மணி பார்த்தீங்கன்னா 4 ஆகுதுங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு முக்கியமாக ஒரு இடம் காட்டுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இடம் தான். நான் இப்போ வந்து பரோடாலேருந்து நலகார் போயிருப்பேன், இமாச்சல் ஒரு வீடியோ அப்போ சொல்லியிருந்தேங்க இந்த இடத்த பற்றி. எந்த இடம்னா புல்லட்டை வந்து சாமி கும்பிடுவாங்கள்ல அந்த இடங்க, ஓம் பன்னா டெம்பிள்னு சொல்லுவாங்க அந்த இடங்க. இது பாலியிலேருந்து ஜோத்பூர் ரோட்டில் இருக்குது. நான் இந்த இடம் வீடியோ சொல்லலான்ட்டு இருந்தேன், ஆனால் இந்த இடத்த பற்றி காட்டலான்ட்டு இருந்தேன். ஆனால் நைட் ஆகி போச்சுங்க, விடிக்கால் 4 மணி. போய் தான் காட்டியிருக்கலாம், ஆனால் டைம் ஆகி போச்சுங்க. நம்ம காலை 5-6 மணிக்குள்ளே ஜோத்பூருக்குள்ளே சிட்டிக்குள்ளே தான் லோடு இறக்கணும். அதனால் நம்ம நிறுத்தினா டைம் ஆகி போயிருங்க. உங்களுக்கு முடிஞ்ச அடுத்த டைம் காட்டுறேங்க. செக் பண்ணி பார்க்குறேன், இப்போ யூடியூப் செக் பண்ணி பாருங்கள். ஓம் பன்னா டெம்பிள் நடிங்க, இந்த புல்லட்டை பற்றி வரும். புல்லட் வந்து சாமியை கும்பிடுவாங்க ராஜஸ்தானில். டோல்கேட் தாண்டி போயிட்டு இருக்கிறேங்க. மணி பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கேட்டாங்க, டோல்கேட்டு தாண்டி வண்டி என்ன ரோடுன்னு கேட்டாங்க. கப்படாவான்னு கேட்டான். கப்படானா துணிங்க. நான் ஆமாண்ணே, எங்கே போகுது, எங்கேருந்து எங்கே போகுது, நான் வரட்டான்லாம் கேட்டான். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வரும்போது ஒரு டிரைவர் சொன்னாருங்க, பாலி ரோட்டிலேருந்து ஜோத்பூர் வரைக்கும் திருட்டு தொலை ஜாஸ்திப்பா, அது துணி ரோடெல்லாம் பிரச்சனை, பார்த்து போய்க்கினாங்க. அதே மாதிரி டோல்கேட்லேயே கேட்டான். வழக்கம் டோல்கேட்டில் எழுதுவாங்க எங்கேருந்து வண்டி எங்கே வருது, இப்போதில் டோல்கேட் ஆள் எழுதுவாங்க. ஆனால் இவன் வந்து வேறு மாதிரி இருந்தான். எனக்கு சந்தேகம், அதனால் டக்குன்னு வந்துட்டோம். வர வழியில் முடிஞ்சளவுக்கு பார்த்து வந்துக்குவாங்க, முடிஞ்ச நிறுத்தி கூட வந்துக்குவாங்க.